Hi guys, good evening to everyone. Good Good evening, evening. sir. Good evening, sir. Very good evening to you all. How are you today? Good, sir. Good, Good, sir. Okay, I'm also happy to see you everyone in today's class. I hope you all are doing well, right? So, in today's class, we are going to talk about two things. First one is about the conditional sentences, and second one, we are going to see the passive form for simple past and simple future tense, right? So conditional means what? Have you heard about it? Conditional அப்படின்னா என்னவாம் அல்லது conditional sentence என்று சொன்னா என்ன? ஓ even condition அப்படின்னு சொன்னா என்ன? Condition in Tamil, how will you say? Or what is the translation for the word condition? நிபந்தனை. What is that? நிபந்தனை. Nibandanai. Very good. So wherever you go, there will be a set of conditions. Yes or no? நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும். என்ன? Right. Even in your family, your father, your mother, your siblings, they will give you some conditions. When you start to talk with someone, you will give some conditions. Right? So when you among your friend circle, there will be some conditions. Right? So அப்ப condition அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நிபந்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல in English there are 4 kinds of conditional sentences. 4 விதமான conditional sentences இருக்குதா. சரிதானே? அதுல நாங்க முதலாவதா பார்க்க போறது zero conditional. Right? So this zero conditional is used to express the universal or general truths. Okay, right. So நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு question கேட்கிறேன். Universal or general truths நாங்க சொல்றதா இருந்தா என்ன tense யூஸ் பண்ணுவீங்க? What is the tense you are using? Present. Simple present. Very good. Present. So normally we use simple present tense to express the universal or general truths. Right? About universal, பொதுவான உண்மை அல்லது கொள்கை. வழி பண்ணி சொல்லிக் கொள்றோம். ஓகே சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த zero conditions also used to express the conditional sentences which are about the experimental truths or scientific truths or mathematical truths. விஞ்ஞானம் சார்ந்த கணிதம் சார்ந்த அல்லது ஆய்வு சார்ந்த உண்மைகளை எக்ஸ்பிரஸ் பண்றதா இருந்தா இந்த ஜீரோ கண்டிஷனலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். என்னென்னத்தை பற்றி கேட்கறதுக்காக பயன்படுத்த போறோம் ஜீரோ கண்டிஷனல்? விஞ்ஞானம், கணிதம், Universal truth, general truth, விஞ்ஞானம் scientific சார்ந்த உண்மைகள், கணிதம் சார்ந்த உண்மைகள், சார்ந்த உண்மைகள், ஆராய்ச்சிகள் அல்லது பரிசோதனை சார்ந்த உண்மைகள். ரைட்? உண்மை. சோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ் எடுத்தா அங்க 2 வாக்கியங்கள் இருக்குமா? ரைட்? How many sentences will be there? two, 2. Two. அப்ப இந்த if-ஓட வார வசனத்தை நாங்க if clause அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார சென்டென்ஸ மெயின் clause ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப if-ன்ற சொல்லோட வார அந்த வாக்கியத்தை if clause என்றும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ற வாக்கியத்தை மெயின் clause அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். இது வரைக்கும் கிளியரா? Sir. Okay. Could you able to see the screen? Yes, sir.
Okay. Give me 1 second. It's loading. No. Okay. அப்ப கவனிங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நீங்க எதையாச்சும் தூக்கி மேல எறிஞ்சா என்ன நடக்கும்? கீழே வந்து விழும். அது திருப்பவும் என்ன செய்யும்? கீழே விழும். ஓமா இல்லையா? ரைட். அதே போல சூரியன் கிழக்கில் உதித்தால் மேற்கில் மறையும். மேற்கில் மறையும். மேற்கில் மறையும். ரெண்டையும் கூட்டுனா 4. 4 சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தா செம்மஞ்சள். செம்மஞ்சள். ஓகே ரைட். அப்ப பாருங்க, இவ்வளவுத்தையும் நாங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த ஜீரோ கண்டிஷனலை பொறுத்த வரைக்கும் ரைட். அப்ப இந்த ஜீரோ கண்டிஷனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னார் 2 விதமான வாக்கியம் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். ஒன்று வந்து இஃப் கிளாஸ், அடுத்தது மெயின் கிளாஸ். அப்ப இந்த இஃப் கிளாஸும் சரி மெயின் கிளாஸும் சரி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்ன டென்ஸ்ல இருக்குமா? சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். ரைட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். இப்ப வருவோம். அப்ப நீங்க எதையாச்சும் தூக்கி மேல அறிஞ்சா அது கீழே விழும். என்னன்னு சொல்லுவீங்க? If you throw up. Once again. If you throw up. If you throw something up. It will. சிம்பிள் பிரசன்ட் தானே இமேஜின். புரியல it will. It comes down. It falls down. என்னன்னு வர போகுது? Falls down. It falls down. If you throw something up, it falls down. Okay. Right. I'll type here. If you throw something up, it falls down. Okay. சரி, இரண்டாவது எக்ஸாம்பிளுக்கு வரும். சூரியன் கிழக்கில் உதித்தால் அது மேற்கில் மறையும். How will you say that? If the sun rises. If the sun rises in the east, it sets in the west. It sets in the west. Okay. ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு 4 வரும். 2 equal to answer 4. If you add 2 plus 2. 2 and 2. You get 4. தண்ணிய சூடாக்குனீங்கடா அது கொதிக்கும். If you heat the water, it boils.
Once again, Water. If you heat the water, it if you boils. heat the water, It boils. Boil. it boils. Okay. So இப்ப zero conditional அப்படின்றது எல்லாருக்கும் clear-ஆ விளங்கிச்சுதா? Yes, sir. Are you clear? Yes, sir. Yes, sir. Today is the last day. Please, everyone, open your mouth and talk. At least today. Right? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா zero conditional வந்து என்னது பயன்படுத்துறோம்? Experimental truths, universal truths, general truths, scientific truths, mathematical truths. இதுகளை நாங்க சொல்றதாக இருந்தா இந்த zero conditionல பயன்படுத்துவோம். அப்ப இந்த zero conditionல பார்க்கிற நேரம் if clause-உம் main clause ரெண்டுமே வந்து simple presentல தான் இருக்கும். இதுவரை எல்லாருக்கும் clear தானே? Yes, sir. Yes, sir. Okay. So now you can take a screenshot if you want. I am going to delete it. Okay. Yes, sir. Okay, sir. Right. Okay. Next one. After zero conditional, பாத்தீங்கன்னு சொன்னா first conditional. What is that? First. First conditional. So if you take the first conditional clause, right? So the if clause will be in simple present and the main clause will be in simple future, right? Simple future. Oh, there will be the modal verb can or can't. Okay. அப்ப simple futureல அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா modal verb can அல்லது can't அங்க பயன்படுத்திக் கொள்வோம். இப்ப பாருங்க இந்த first conditional it is used to express the possibilities. ஒன்று நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த first conditional. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தால் மிச்சத்தை சொல்லுங்க. பரீட்சையில் சித்தி பெறுவீர்கள். பரீட்சையில் சித்தி பெறுவீர்கள். ரைட். அப்ப அது என்னன்னு சொல்லலாம்? If you study hard. If you study hard, You will You will pass pass the exam. you will pass the exam. pass Pass the the exam. exam. If you study hard, you will pass the exam. Right. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். If If you work hard, You you will will earn money. If you work hard, You will earn money. get of money. you will earn money. earn lot of Money. money. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணினால் வின் பண்ணுவீர்கள். If you practice it, you will win. Practice every day. If you practice Every day. every day, You will you win. will You will win the match. Okay, so அப்ப பாருங்க இங்க வந்து possibilities, அதாவது ஒன்று நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது என்று சொல்றதுதான் இந்த first conditional-ஆக இருக்குது. அப்ப first conditional-ல நாங்கள் என்ன செய்வோம்? Possibilities தான் சொல்லுவோம். Right? If you get up early, you can catch the bus. If I go early, I will inform the manager. Right? If you come with me, I will buy some chocolates for you. If you help me, I can finish this work. Okay, இப்படி நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த first conditional பயன்படுத்திக் கொள்ள முடியும். Is it clear now? Yes, sir. Okay. Take a screenshot quickly.
Right. Let's move to the next one. That is about second conditional. எதை பற்றி கேட்க போறோம்? செகண்ட் கண்டிஷனலை பற்றி கேட்க போறோம். அப்ப இந்த செகண்ட் கண்டிஷனல் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். So second conditional is used to express the probabilities. Probabilities means what? Probabilities ன்னா என்ன? probabilities ன்னா நிகழ்தகவு என்ன? நடக்கும் அல்லது நடக்காமலும் போகலாம். Not sure, right? So 1000ல அல்லது 1000ல ஒரு ஆளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு என்ன லொத்தர் விழுந்தார், லொட்ரி, மகாஜன சம்பத், ரைட்? எனக்கு ஒரு லொட்ரி விழுந்தா அதை நான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுவேன். நடக்குமா? இஸ் இட் பாசிபிள்? ரைட். 99.9% நடக்காது. மிச்சம் 1% என்ன 0.1% அங்க நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கலாம். அப்படித்தான் லொட்டரி விழுந்தாலும் உங்களுக்கு தருவேனா? இல்ல இல்ல. இல்ல அப்ப sir. அதுவும் இல்ல என்ன? அப்ப அங்க ப்ராபபிலிட்டிஸ் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, ரைட்? அப்ப அப்படி சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்வோம்? இந்த செகண்ட் கண்டிஷனலை யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் I won the lottery, I would share with you. ஓகே, ரைட். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ரொஹான் என்றவர் வளமையா கிளாஸுக்கே வாரல்ல. ஆனா இன்றைக்கு சுராஜ் சொல்லி விடுறாரு என்ன, சார் ரொஹான் வந்தா அவருக்கு இருக்க இன்ஃபார்ம் பண்ணி விடுவாங்க. அப்ப ரொஹான் வந்தா தானே இன்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்ப பெரும்பாலும் அவர் வரமாட்டாருன்னு தெரியும் எனக்கு. அப்ப நான் சொல்றேன் என்ன, இஃப் ஐ saw him, நான் அவனை கண்டா, I would inform him. இன்ஃபார்ம். ரைட். இப்படி ஒரு யூசேஜ் இருக்குது. முதலாவது யூசேஜ் இந்த செகண்ட் கண்டிஷனலுக்கு. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. இது உங்களோட நோட்ஸ்ல இல்ல. ஓகே, ரைட். செகண்ட் யூசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்டா, இந்த இருக்கு தானே, நாங்கள் சில நேரங்கள்ல இன்னும் ஒரு ஆளினுடைய நிலையில இருந்து கொண்டு சில விஷயங்களை கதைப்போம் என்ன, ரைட்? We try to be in others position and we make some decisions. For example, நான் ஒரு ஜனாதிபதி, நான் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்தால் அல்லது இருந்திருந்தா என்று சொல்றேன் நாங்க என்ன, நான் இலங்கையின் ஜனாதிபதியா இருந்திருந்தா சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிருப்பேன், ரைட்? அப்ப அது நடக்குமா? இல்ல இல்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு அந்த சந்தர்ப்பத்துல கதைக்கிறோம், ரைட்? இப்போ நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நான் மேனேஜரா இருந்திருந்தா அவரை வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். நீங்க மேனேஜரா இல்ல. You are taking the decision being in others position, so that won't work out, right? Just for the sake of talking you can say, but it will not come in reality very soon, right? So for example, if I were a parrot, நான் ஒரு கிளியா இருந்தா, I would
taste all the நான் ஒரு பறவையா இருந்தா நான் எல்லா பழங்களையும் டேஸ்ட் பண்ணேன். நடக்குமா? இல்ல. இல்ல. இப்ப இமேஜின் சொல்ற. If I were a cinema actress, complete it, Imagine. தெரியல. What would you do? Huh? I would. விஜயோட நடிச்சிருப்பா. I would act with the famous stars, right? Okay. இப்படி சொல்றது. Yes, sir. இது ஒரு பேச்சுக்காக நாங்க சொல்லிக் கொள்றது. ஆனா இது நடக்கக்கூடிய வாய்ப்புன்றது இல்லை. Right? அப்ப இதுதான் என்ன? இந்த செகண்ட் கண்டிஷனல். Right? So being in others position, you are taking some decisions. Right? Are you clear? Yeah. Okay. Take a screenshot quickly. Okay. Yes. Right. Let's move to the third conditional. So in the third conditional வந்தீங்கன்னு சொன்னா, that is something different. So in third conditional, we used to talk about the past actions. அதாவது போன பஸ்ஸுக்கு நாங்க என்ன செய்யறோம்? போன பஸ்ஸுக்கு கைகாட்டு. கை காட்டுறீங்க. அது சரி வருமா? பஸ் நிக்குமா? இல்ல. ரைட். அப்ப நடந்து முடிஞ்ச ஒன்றுக்கு நினைச்சு இப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஒரு முடிவு எடுக்கிறீங்க. You are taking a decision for the past action. So it's a kind of regretting. Right? திருப்பவும் என்ன நடந்த ஒன்றை நினைச்சு வருத்தப்பட்டு இப்ப முடிவெடுக்கிறோம். ஆனால் அது என்ன செய்யாது? ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நான் ஸ்கூல் நாட்கள்ல ஆங்கிலம் படிச்சிருந்திருந்தா இப்ப கண் முழிச்சிட்டு இருந்திருக்க தேவையில்லை. அந்நேரம் ஆங்கிலம் படிச்சிருங்களா? அப்ப படிக்கவும் இல்லை, இப்ப நித்திர கொள்ளவும் இல்லை. சரியா? ரைட். அப்ப பாருங்க, if I had got up early, நான் ஏர்லியா எழும்பி இருந்திருந்தா I would have got the bus. என்ன அப்படின்னு அர்த்தம்? What is the meaning? நான் நேரத்தோட எழும்பிருந்தா பஸ் பிடிச்சிருக்கலாம். நான் ஏர்லியா எழும்பி இருந்திருந்தா பஸ்ஸ பிடிச்சிருந்திருப்பேன். ஏர்லியா எழும்பவும் இல்லை, பஸ்ஸ பிடிக்கவும் இல்லை. நான் இமேஜின் போய் இருக்கிறேன். இமேஜின் எனக்கு அவசரமா ஒரு 2000 rupees வேணும். Could you give me அப்படின்னு இருக்கிறேன். ஆனா இமேஜின் பர்ஸுக்குள்ள இருக்குது. இமேஜின் என்ன சொல்றேன்? நீங்க நேற்று கேட்டு இருந்தா தந்திருப்பேன் சொல்றா, இப்ப இல்லைன்றா. அப்ப என்னன்னு சொல்லிருப்பா? நீங்க நேற்று கேட்டு இருந்தா நான் தந்திருப்பேன். How would you say? If you had asked me, I would I would have given you. If you had asked me, I would have given you. நீங்க என்னட்ட கேட்டு இருந்திருந்தா நான் உங்களுக்கு தந்தேன். ரைட். அந்த ஒரு சினிமா படம் பாட்டு ஒன்று எனக்கு தெரியுமா?
துரோகம் துரோகம் அப்படின்னு தெரியும், ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். ரைட். அதுல வார எல்லா வசனங்களுமே இந்த தேர்ட் கண்டிஷனலா தானே இருக்கும். உதாரணத்துக்கு, நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் நான் உயிரை கூட தந்திருப்பேன் அப்படின்ற ஒரு வசனம் வருது. ஆமா இல்லையா? அப்ப அது என்ன ஆங்கிலத்துல நீங்க படிக்கிறதா இருந்தா படிச்சிருப்பீங்க. நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் நான் உயிரை கூட தந்திருப்பேன். என்ன If எல்லாரும் you அந்த had பாட்டுக்குள்ள asked போயிட்டாங்க. her. எப்படி சார் உங்களுக்கு எல்லாரும் மட்டும் பாட்டுக்குள்ள போயிட்டாங்க போல. I would have I would had even if you given my life. Right? If you had opened your mouth and asked me, I would have even given my life. நான் என் உயிரை கூட கொடுத்திருப்பேன். ரைட்? சோ அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நடந்த ஒரு விஷயத்துக்கு ரைட் இப்ப நான் முடிவெடுக்கிறேன், ஆனா அது என்ன செய்யாது, செல்லுபடியா ஆகாது. சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு போகலாமே. ரைட்? Okay, I clear with the third conditional. Yes, Third sir. conditional புரிஞ்சுதா? Okay, good. அப்ப நாங்க இன்னைக்கு இந்த conditionals பார்த்திருக்கிறோம். Zero conditional, first conditional, second conditional, and third conditional. Right? So, இந்த third conditional, second conditionalum, third conditionalum உங்களோட நோட்ஸ்ல இல்ல, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா நீங்க படிக்கும் பொழுது உதவியாக இருக்கும். Because sometimes they may include 1 or 2 questions from this area too. Okay, well done. So, இதுல வேற யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கண்டிஷனல்ஸ்ல. ஓகேயா? அட்லீஸ்ட் எஸ் நோ நாங்க சொல்லலாமே. yes sir. Yes, sir. ரைட். இப்ப நாங்கள் அடுத்ததுக்குள்ள வருவோம், passive form. அப்ப இந்த passive voice பாத்தீங்கன்னு சொன்னா எதற்காக பயன்படுத்துறோம்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம் நாங்கள். அதே நேரம் சிம்பிள் பிரசன்ட் எப்படி passive மாத்தலாம்ன்றதும் பார்த்திருந்தோம். அப்ப இன்றைக்கு நாங்க இப்ப பார்க்க போறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி நாங்கள் passive மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு படிச்சிருந்தாங்க. To express the completed actions and for the past habits. அப்ப இது ரெண்டுக்கும் நாங்க இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துவோம்னு பார்த்தோம். So what is the structure? சிம்பிள் பாஸ்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன? Subject plus third. Subject plus Plus verb to. Very good. Subject plus verb to plus object or complement. Right. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எழுவாய போட்டுக்கொள்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் past verb come and came, eat and ate, play and played, win and won இப்படி போட்டுக்கொள்வோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அங்கால வளமை போல ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது கம்ப்ளிமெண்ட்டை போட்டுக்கொள்வோம். That is the structure. Right? For example, subject plus verb to. Past verb means verb to plus object or complement. அப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா he painted
the wall beautifully. He painted the wall beautifully. Spelling சரியா? ரைட். இப்ப வருவோம். இந்த வாக்கியத்தை நாங்கள் எப்படி passive ஃபார்முக்கு மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா passive ஃபார்முக்கும் இப்ப என்ன இருக்குதா? ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரைட். passive ஃபார்முக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர்? சப்ஜெக்ட். மிச்சத்தை சொல்லுங்க. ஆமிஸோட பாஸ்ட் என்ன? Was and verb. Was, were. Right? Then we Past use participle. verb 3, past participle Three. verb. After that, we use the by doer Or complement. or complement, right? Okay. இப்ப பாருங்க, இந்த he painted the wall beautifully. இதுல எது object? Paint. He painted wall. the wall beautifully. Which is the object? The wall. The wall. Very good. Is it singular or plural? Singular. Singular. What is the helping verb will you choose from was over? Was. Was. Okay. The wall was Painted painted. by him. Beautifully. Painted by him Beautifully. beautifully. Are you clear? Yes. Yes. Let's see one more Sir. example. She didn't clean the garden yesterday. Can you change it? She The didn't garden- clean the garden yesterday. The garden Garden wasn't cleaned cleaned by her yesterday. Was her by her yesterday. The garden Wasn't. wasn't cleaned by her cleaned Cleaned by her by her yesterday. yesterday. Okay, yeah? Yes, sir. Evangeline, can you read it? Yes, sir. Simple past passive. Structure. Subject was over plus past participle plus by doer plus complement. She broke the flower vase accidentally. The flower vase was broken by her accidentally. He built a big palace for his sister. A big palace was built by him for his sister. They arranged the main hall for the meeting. The main hall was arranged by them for the meeting. Meena wrote a beautiful poem. A beautiful poem was written by Meena. They collected some stamps. Some stamps were collected by them. I didn't bring the laptop. The laptop wasn't brought by me. Railwan didn't create the account. The account wasn't created by Railwan. Sindhuja didn't get the visa. The visa wasn't got by Sindhuja. Farmers didn't cut the trees in the past. The trees weren't cut by farmers in the past. Okay, well done. இப்போ இந்த சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸை பசிவுக்கு மாத்துறது அப்படின்றதுல யாருக்குமே எதுவும் டவுட்ஸ் இருக்குதா?
இல்ல sir. Okay. Trishyani, can you switch on your mic? Or Tigashini, if you are there, kindly turn on your mic. Halima, are you there? Halima? Yes sir. Okay, can you read the examples? Sir, Yeah. I was bitten by a dog a few days ago. The Mistakes? the mistake were correct by the teacher. No apples were eaten by Lauren. Innocent people were killed. Once She again, was once again. innocent people were killed. அங்க பாருங்க டிகாசினி பீப்புள்ஸ் இருக்கா பீப்புள் இருக்கா People. ஆ Sorry, sir. Innocent people were killed. She was abused. The shop was demolished. Students weren't given the chance. Chance. Sorry, sir. It was built by British British government. Peoples were inquired. British government. Peoples were inquired by the police. Youngest were misled. Country were Ruined. The country was ruined. ruined. Girls were kidnapped and killed by the terrorists. Right. Okay. இதுல இந்த வாக்கியங்கள் எதுவும் விளங்காத வாக்கியங்கள் எதுவும் இருக்குதான்னு பாருங்க. I was bitten by a dog a few days ago. What does it mean? கொஞ்ச நாட்களுக்கு முன்னுக்கு நாயிடம் கடிபட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நாயால கடிபட்டேன். Right. Okay. The mistakes were corrected by the teacher. Teacher mistake correct பண்ணிவிட்டு. தவறுகள் ஆசிரியரால் correct பண்ணப்பட்டன. No apples were eaten by Lauren. எந்த ஆப்பிள் பழங்களும் லௌரானால் சாப்பிடப்படவில்லை. Innocent people were killed. Innocent people were killed. அப்பாவி மக்கள் கொலை கொல்லப்பட்டார்கள். She was abused. அவள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாள். The shop was demolished. கடை முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டது. இடிச்சு உடைச்சு அப்படியே ஃபுல்லா இல்லாமக்கிறது தான் demolished. Students weren't given the chance. மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. It was built by British government. அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால கட்டப்பட்டுச்சு. People were inquired by the police. மக்கள் போலீசாரால் விசாரிக்கப்பட்டாங்க. Youngsters were misled. இளைஞர்கள் தவறான வழியில் நடத்தப்பட்டார்கள். The country was ruined. நாடு அழியப்பட்டது. நாடு சீரழிக்கப்பட்டது அல்லது நாசமாக்கப்பட்டது. Okay, right. 2 girls were kidnapped and killed by the terrorists. 2 பெண்கள் கடத்தப்பட்டு தீவிரவாதிகளால கொல்லப்பட்டாங்க. 2 பெண்கள் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். Right. அடுத்தது வருவோம் இந்த simple future tense.
அப்ப simple future tenseக்கு வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் simple future is used to express our future plans, speculations, and for the near future actions. Right? ஸ்பெஷலா இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் வாக்கியத்துல. ஃபர்ஸ்ட்க்கு subject. Will or shall. Very good. Subject plus will or shall, right? Okay. Verb. Plus verb Verb one. 1. Okay, verb Object. present verb, right? Object After that, complement. object Object of or complement. complement, right? For an example, she will buy a car in 5 years. She will buy a car in 5 years. So let's see how we could change it into passive form, right? அப்ப இதை எப்படி நாங்க passiveக்கு மாத்தலாம்டா subject plus will or shall, right? ஆனா shall போடுறோம் பயன்படுத்துறது இல்லையா passiveல கூட பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். So இங்க additional ஒரு word add பண்றோம் be என்று சொல்லி. I shall be, we shall be, he will be, they will be, it will be, the table will be, the program will be, the seminar will be, the exam will be. இப்படி போட்டுக்கணும். சரிதானே? After that, as usual, we use the past participle form, verb 3. Then by doer or Complement. complement. Okay. Right. அப்ப பாருங்க அதுல தந்திருக்கிற வாக்கியத்தை எடுப்போம். She will buy a car in 5 years. How will you change into passive form? A car A car will be bought by her. 5 years. Oh yeah. In 5 years. Right. Let's see one more example. They will be. They will win the match. The match will be won The match will be by won them. by them. Are you clear? Yeah. Right. If a simple future என்னுடைய passive form clear அப்ப அங்க வாண்ட்னு வந்திருந்தா இங்க passiveக்கு போக்குலையும் வாண்ட்னு நாங்க யூஸ் பண்ணி இருப்போம். சரியா? Right. Suraj, are you there? Yes. Give me 1 second. Okay, Suraj, please read. Already sir undo. Simple future. Structure subject plus will or shall plus be plus past participle verb 3 plus by or plus complement. He will buy a car. A car will be bought by him. She will prepare lunch. Lunch will be prepared by her. Students will write the final exam. The final exam will be written by students. It will give many benefits.
Mm, yeah. I will. It will given by benefits. Many benefits will be given by it. They will watch a movie. A movie will be watched by them. A a um, a mason will build. A mason will build a wall. A wall will be built by a mason. A teacher will deliver a lesson, A lecture. Sure. a lecture. A lecture will be delivered by a teacher. They won't invite us. We won't be invited by them. They won't give vacancies to kids and babies. No, they won't give vaccines to kids and babies. Vaccines. Vaccines want to be given by them to kids and babies. My friend won't accept the reality. The reality won't reality. The reality won't be accepted by my friend. Okay, thank you. Right. Let's see. அப்ப பாருங்க என்னவாம் vaccines won't be given by them to kids and babies அப்படின்டா வேக்சின் அடிக்கப்பட்டது அட இல்லை. என்னவாம் கிட்ஸுக்கும் சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன வேக்சின்ஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட மாட்டாது பட்டாது. வழங்கப்படும் என்று இருக்கா won't be given. அப்ப வழங்கப்பட மாட்டாது. ரைட், ஓகே. சோ இங்க ஜென்ரலா பொதுவாக நாங்கள் கேட்கிற வாக்கியங்கள் கொஞ்சம் இங்க தந்திருக்கிறார்கள் பாப்போம். Imagine, please read it quickly. The letter will be sent tomorrow. The work will be done on time. The motorway will be closed for 3 days. Your room will be cleaned while you are out. Only English will be spoken at the conference. The new university will be opened by the president. The contract will be signed tomorrow. The documents will all be signed by next week. Tomorrow all will be known. 10 people will be needed for this work. The football match won't be played because of bad weather. We won't be sent to the conference. Okay, thank you. Okay, அப்ப பாருங்க முதலாவது the letter will be sent tomorrow. லெட்டர் வந்து நாளைக்கு அனுப்பப்படும். கடிதம் நாளைக்கு அனுப்பப்படும். ஓகே. The work will be done on time. வேலை டைமுக்கு முடியும். நேரம். Okay, the motorway will be closed for 3 days. மோட்டார் என்ன motorway என்ன ரோட் தானே என்ன பாதை 3 நாளைக்கு மூடப்படும். Your room will be cleaned while you are out. உங்கள் அறை. என்ன நீங்க வெளியே இருக்கும் பொழுது உங்களுடைய அறை சுத்தம் செய்யப்படும். English only will be spoken at the conference. கான்ஃபரன்ஸ்ல இங்கிலீஷ் மட்டும் பேசப்படும். Okay. The new university will be opened by the president. புதிய பல்கலைக்கழகம் ஜனாதிபதியால் பிரசிடென்டால திறக்கப்படும். Okay. The contract will be signed tomorrow. அக்ரிமெண்ட் நாளை சைன் பண்ணப்படும். அக்ரிமெண்ட் நாளை கைச்சாத்திடப்படும். என்ன
Right. The documents will be signed by next week. Documents அடுத்த கிழமை எல்லா sign பண்ணணும். டாக்குமெண்ட்ஸும் அடுத்த வாரத்துக்குள்ள சைன் அடுத்த வாரம் அளவில் கையொப்பமிடப்படும். Okay. Tomorrow all will be known. நாளை எல்லாம் தெரிஞ்சிடும். நாளைக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கும். Okay. 10 people will be needed for this work. இந்த வேலைக்கு 10 பேர் தேவைப்படுவாங்க. நாளைக்கு அப்படியா? இல்ல, இந்த வேலைக்கு 10 பேர் தேவைப்படுவாங்க. The football match won't be played because of bad weather. மோசமான காலநிலையால ஃபுட்பால் நடத்தப்பட மாட்டாது. போடப்பட்டுள்ளது. Right, okay. விளையாடப்பட மாட்டாது. We won't be sent for the conference. நாங்க கான்ஃபரன்ஸுக்கு அனுப்பப்பட மாட்டோம். Okay, good. So is it clear now? Simple future passive form எல்லாருக்கும் clear-ஆ? யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Right, okay. So இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட டே 24 நோட்ஸ்ல நான் 2-3 லெட்டர்ஸ் போட்டு இருக்கேன். அதுல என்ன, அதாவது ஒரு வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்ற ஒரு லெட்டர் போட்டு இருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ண அப்படியான ஒரு கடிதம் எழுதணும் என்றது உங்களுக்கு அடிஷனல் நோட்ஸ் அதுல போட்டு இருக்கும். So when you have the free time, kindly go through it. அதற்காக பார்த்து வச்சுங்க, அது உதவும் எப்பயாச்சும். சரிதானே? ரைட். ஸோ இப்ப பாருங்க, நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய அவ்வளவு விஷயங்களும் இப்ப பார்த்திருக்கிறோம். சரிதானே? அப்ப இவ்வளவுத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வேறு. ஸோ உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்ப இருந்து என்ன செய்ய வேணும்? யூ ஹேவ் டு